जय श्री महादेशाय नमः श्रीमते श्री लक्ष्मी सेवं करो श्री नारायण महादेशाय नमः देवां वन्दं परमः अन्यकुलवल्लेनो गोवान् गोविन्दाय गोवान् त्रातु उन्ने गोवान् वन्दनेनो गोतपदमय पावाय इंद्राय पाहितयं मावाय चंदानि ममरे माटिय देवादि देवनी चिरनां सेविका आवागं धाराय देवरिलोकं पाव ओमय माडत्तु सुत्तं किडक्करिय देवं मरवै सुरन्ने कन्मडं मावान् हरयं देवा मामी हरय वेट्टियो उमरदां ओमयो अंगे चिरडो आनंदो येनो पेरुंदेल मंदिरपट्टार आमाय मादरं देवं कन्यंदे आमं देवं परावाय मैं पाचो வேள்வானும் வழிநந்து ஏழும் சொல்லிட்டு அதாவது என்னன்னா இந்த நோம்பு கோசம் ஒரு பொண்ணு எழுப்பத்துக்கு போகிறாங்க கோபஸ்து ஏழு எழுப்பத்துக்கு போகிறோம் எல்லாருமா போகிறாங்க பாவா ஒரு நல்ல அழகான பெண்ணே எழுந்து பாவாய் சொன்னாங்கன்னா பகவான் செலுத்திட்டு இருக்கான் எல்லாரையும் நல்லா தான் செலுத்திட்டு இருக்கான் ஆனால் ஒன்றை மாதிரி இவரெல்லாம் செலுத்தி கட்டியே அவ்வளவு ரூப லாபங்களோட எவ்வளவு எல்லாம் எப்படி இருக்கணுமோ அந்த சாமுதிரிகா லட்சணப்படி ஒன்று செலுத்திருக்காங்க பாபா எழுந்து கீழ்வானம் போயிட்டு கீழ்வானம் எடுத்து போட்டு இருந்து அப்படின்னா கீழ்வானம் எடுத்து போட்டு எங்க ஒரு கீழ்வானம் இருக்கும் உட்பாத்தான் இருக்கும் கீழ்வான் உட்பாத்தான் இருக்கும் தெரியாதவர்களுக்கும் உள்ள இருக்குங்க அது எப்படி உள்ள எடுத்துருக்கணும் கரெக்டாக எழுந்து பார்த்தா வருமானம் போட்டு பார்த்தா விழுந்துருக்கு அதனால தான் விழுந்துருக்குன்னு சொல்லணும் இந்த அசடு இது மேல்வானது சிலுவை கொண்டோம் அங்கே திவாபலம் இருக்கு எப்பவுமே அங்கே வெளிச்சமாக தான் இருக்குது அதோ அது மாதிரி நீங்கள் என்னன்னு கேட்டால் மேல்வானம் எப்படி விழுத்து இருக்குமோ அதுக்கு கீழே இருக்கிற வானங்கள்லாம் விழுத்துதானே இருக்கணும் அதனால இது ஒரு பார்த்தா இருக்கு நீங்களா ஏதோ விஞ்ஞானமாக நிற்கிறாங்க அப்படின்னா அப்படி அது மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது ஒவ்வொரு இது சொல்லுவோம் உதாரணம் வேறு இது இல்லை பெருவாரம் இருக்குதுன்னு ஒத்துக்க முடியாது எப்பவுமே ஒரு பார்த்தா இருக்குது அதனால இது வேறு ஏதாவது சொல்லிடுங்க அப்புறம் எளிமை செய்வது எலும்பு மாடெல்லாம் இந்த மார்கழி மாதத்தை பார்த்தா அந்த அருகம்பில் பாக்கி எல்லா வீட்லையும் இருக்கும் இருந்தாலும் அந்த அருகம்பில் நுனியில் ஒன்று ஒரு ஜலம் போட்டு போட்டா இருக்கும் அது வந்து அது அந்த ருச்சி உண்டு வந்துருக்கும் மாட்டு சாப்பிடுறது அதுக்கோசரம் எளிமை செய்வது அந்த எலும்பு மாடெல்லாம் அங்கே போய் சாப்பிட இருக்குல்ல சரி அது எலும்பு மாடு இல்லை அப்படின்னு அது இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் எலும்பு மாடு சொல்லுவாங்க மில்லுமை இருக்குன்னு சொல்லிட்ட அப்படின்னு இல்லை இல்லை அதாவது வியாதி துர்பிக்ஷம் திருடர் இவாளெல்லாம் போகுதா ஏது கேட்டால் உங்களுடைய நம்மளுடைய இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய இந்த ஆயப்பாடு இருக்கக்கூடிய இடைச்சிகள் இவாள்லாம் இருக்காது இவாளுடைய கிட்ட வியாதிகள்லாம் இவாள் வந்து அண்ண முடியல ஏன் அப்படின்னு கேட்டால் பகவான் கூடவே இருக்கான் அதனால இந்த வியாதிகள்லாம் அண்டாததுனால அதெல்லாம் தான் கொண்டு போகுது அது கருப்பாக தான் இருக்கணும் எப்படி நீ அப்படி சொல்கிறேன் அதை எதுவும் மாட்டேன் நான் இல்லையே நான் வழியில தான் படுத்துருக்கேன் ஆகுது 6 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கேன் என்ன இருக்குதுதானே இந்த எதுமாட்டெல்லாம் போகணும் இல்லையே எப்படி இது போச்சு அதனால நீ சொல்றது தப்பு அப்படின்னா அப்படியா சரி வேள்வானம் வழிவந்து எருமை செய்வது மேய்வான் பரந்தனகான் அப்படின்னு போட்டுங்க அதுவும் ஒத்துக்கலை இது வேள்வானம் எடுத்துனா இதுக்குமே சொல்லிட்டாகும் நீங்க எடுத்து இருக்கும்போது அதோட எல்லாரும் நீங்க என்ன பண்ணிட்டு அவா சொல்றா அப்படி இல்லைம்மா ராத்திரி 6 மணிக்கு 7 மணிக்காச்சு இருட்டி போட்டு ஒரு 10 நாளைக்கு ஒன்று பார்த்தா இருட்டாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா இருட்டாதான் சரி படுத்துன்னு தூங்கினோம் உடனே கீழ்ச்சி முதல் பார்த்து சொன்னாரு இந்த மாதிரி சத்தம் எல்லாம் போட்டுது கீழ்வானம் எடுத்து போட்டு சேர்ந்து வந்தேன் அது இல்லை அங்கே அதுவும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீ வந்து சொல்லிடுற அது இல்லை நீ என்ன அப்படின்னா கீழ்வானம் எடுத்துருக்குன்னு பாடம் இருக்கு சத்தமெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா இவாளெல்லாம் வந்து பாவதாருன்னா வந்து இது பண்ணுது அவளுடைய சத்தத்தினால இது தெரியல நித்திய சூரியெல்லாம் இது பண்ணியிருக்காலும் இவரையும் கத்த அந்த மாதிரி நேர்வானத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது இது ஒன்றும் இல்லை அதுவும் இல்லை அதோட இல்லாத நீங்கள் என்ன பண்ணிட்டு நீ ஏதோ எழுதுக்கிட்டே ஒரு தூக்கம் வந்து 10 நாளைக்கு தான் இருக்கு அதோட இல்லாத நீங்கள் கிருஷ்ணா இருக்கேன் அவள் சொல்றதுக்கு கிருஷ்ணா இருக்கு 10 நாளைக்கு மேலே தான் சந்திரோதயமா சந்திரோதயம் கிடக்குதான் சந்திரோதயம் ஆக போகுது ஆனதுனால இந்த சந்திரோதயம் முடிச்சுவாங்க அதனால தான் நீ வந்து கீழ்வாங்க சொல்றேன் அது ஒத்துக்க முடியாது அப்படின்னா அது போனா போடுறோம் நீங்க ஏதோ சொல்லிட்டு 20 நாள் யாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க போவான் எல்லாரும் வந்துட்டாங்க கீழ்வானம் வெள்ளம் எப்படி மெய்வான்
எல்லாரும் ஏற்று இவா வரலாம், இவாளை எடுத்துட்டு போய் நாமே இவாளுக்கு சேர்த்து கிருஷ்ண ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது நீ தான் பார்க்கணும், யாரை எடுத்து போகணும்னு சொல்லு. கிருஷ்ண ஆராதனை இருக்கணும் அப்படியா அப்படியே எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம கிருஷ்ணனுடைய ஆராதனை பண்ணணும். ஏன்னு கேட்டா அவன் கிருஷ்ணனுடைய ஆராதனத்துக்கு நாம எல்லாரும் இருந்தால்தான் அவனுக்கு திருப்தியாக்கும், அவனோட நாம திருவாராதனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அது அப்படின்னு சொல்லி எதிர்வானம் கண்டந்து எதிர்ப்பு செய்து விடு மெய்வான் பறந்தான பிற்கொண்ட பிள்ளைகள் போவான் போகின்றாலே போகாமல் காத்து எல்லாரையும் போகாமல் காத்து கூடுவோம் போவான் வந்து நின்றோம். போது வரமுடைய ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வந்தாதான் கெட்டு சந்தோஷப்படணும். எல்லாம் நாங்கள்டா போனா கூட அவன் சந்தோஷப்பட மாட்டான். ஏன்னு கேட்டால் நீ தான் ரொம்ப அத்தியந்தமான பிரிவானோட வந்து அதனால உன்னோட ஒன்று விட்டுட்டு நாங்கள் வந்தோம்னா அதை உத்தேசிச்சாவது உன்னை கூப்பிடலேன்னு அவனை கூப்பிடாது நான் சொன்னாக்கணும். எவனுக்கு போயிட்டேன்னா ஏன் அவன் இல்லை, ஏன் அவளை நீ கூப்பிட்டு வரல அப்படின்னு கேட்டா நாங்கள் வந்து சொல்ல முடியாது. சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் கூட அவளை கூப்பிட்டு அதனால வந்து அப்படின்னு இல்லை, அதனால நீங்க வந்து அந்த அப்பா நாங்கள் போட்டேன்னா ஒன்னிடத்துல பண்ணதுனால ஒன்னிடத்துல இருக்கிற பிரியத்தினால எங்களுக்கு அனுபவம் பண்ணுவாங்க அப்படின்னு அவளை கூப்பிடுறேன். போது வரவரே பாவாய் எழுதுவாங்க. சரி வாடா எழுதுறேன், என்ன பண்ணலாம் எழுந்து வரேன் பாவாய் எழுதுறேன் கேட்குறேன். எதுக்கோது அப்படி கூப்பிடுறேன். அவன் என்ன அவ்வளோ செஞ்சாங்க, மாவாய் பிறந்தானே. அதாவது மாவாய் பிறந்தானேன்னு சொன்னா இவன் வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக தேரோட்டினான். தேரோட்டுற போது அந்த குதிரைக்கு சிசுமுடை எல்லாம் பண்ணேன். ஒரு குதிரைக்காரன் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அந்த குதிரைக்கு ஒரு ரொம்ப தூரம் போன உடனே அவருக்கு அதை நல்லா பொறுப்பாட்டி தட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தா தான் அந்த குதிரைக்கு படுத்து ஒரு பேங்க் இருந்ததுன்னா ரொம்ப சோம்பேறித்தனம் போட்டேன். அதனால என்னமோ அதை கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணணும். குதிரைக்காரன் பார்க்கறதான் தெரியும். அந்த குதிரை வண்டிக்காரன் இருக்கானே யார் கண்ணன் தான் இருந்தாலும் குதிரை வண்டிக்காரன் இவன் என்ன பண்றான், எவ்வளவு இது அர்ஜுனனுக்கு சாரட்சியாக இருந்து தேரை ஓட்டிட்டு போறான். தேரை ஓட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, அந்த குதிரைக்கு இவனுக்கு இடது பக்கமா வந்து இடத்துல போறோம் அந்த பக்கம் போறோம் அப்படின்னு வரும்போது குதிரை ஓட்டின வண்டி சரி அதை கடிவாளத்தை பிடிச்சிருக்கான். வாய் வாய் பிறந்தான் வான்னா குதிரையில் வந்தான் வாய் பிறந்தான். அந்த கடிவாளத்தை போட்டு விழுக்கிற போது என்ன பண்றது, ஆறு வாயை திறக்கலாம். மாவாய் பிறந்தானே நல்லரை மாட்டிய நல்லரை மாட்டான் ஒட்டிட்டு சாமி நல்ல மாட்டான். அதெல்லாம் அதை ஒத்துக்க முடியாது. அது எல்லாம் ஒட்டிட்டு சாமி இதற்கு போறான். உடனே அவங்க கிருஷ்ணன் போகலாம் எல்லாம் எனக்கு கொல்லணும் தான் கம்சனுடைய உத்தேசம் கூட்டான். அங்கே போன உடனே எங்களோட யுத்தம் பண்ணதுக்கு ஒத்தரமே இல்லையா அப்படின்னு கேட்டால் உடனே பலராமனும் கிருஷ்ணனும் போனான். அடுத்து சின்ன பசங்களோட யுத்தமானது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கம்சன் சொன்னான்னா அப்படி இருந்தாலும் கூட அவன் எல்லா ஸ்திரியா இருந்தாலும் கூட பகவான் சோதனை தான் அவளை பற்றி நீ குழந்தைகள் நினைக்காது அவன் பெரிய வீரன்னு சொன்னான் அப்படின்னு சொல்றார். அது மாவாய் பிறந்தாங்க மல்லரை அப்படின்னா மல்லரை சொன்னா ஒட்டிலும் காரணம் பண்ணேன் துரியோதனார்கள் எல்லாரும் தான் வரும். ஏன் என்ன வந்திருந்தாங்க, ஏன்னா எவ்வளவு துரியோதனை மட்டும் இல்லை, கிருஷ்ணன் துரோணர் காரணம் எல்லாருமே மல்லர் அயோத்தி தான். என்னடா அப்படி சொல்றேன் அப்படிலாம் சொல்லலாமா, வாடலாம் பெரிய மகான் வேதாந்தியாச்சு பெருமானத்தோடு வேற ஒன்றும் இல்லையே, கஷ்டத்தோடு ஒன்றும் இல்லையே நினைக்கிறவாள் அப்படிங்கிற போது நீ மல்லர்னு சொல்லலாமா அப்படின்னு. ஆமா விஷயம் எழுதுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவாளுக்கு அக்கறை பண்ணினா துரியோதனை யாராவது வாயில் வந்து கேட்டாலும் யோகத்தினுடைய அவங்க பண்ணினாரு இத்தனை பேர் இருக்கு கேட்டாரு இவாங்கெல்லாம் தப்பு பண்ணலையே என்ன வேதாந்த வாசிச்சா இல்லை என்ன பண்ணினா என்ன நான் சொன்னா இருக்கேன்னு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆனாலும் கூட இந்த சபையில இப்படி அவன் தப்பு பண்ணினாரு இத்தனை பேர் தோணா இருக்கிறான். இப்படி இருக்கிற போது அதோட இல்லாத என்னோட எதிரியுடைய பட்சத்திலிருந்து யுத்தம் பண்ணினாரு அவெல்லாம் நல்லவே. அதனால மல்லரை மாவாய் பிறந்தானே மல்லரை மாற்றிய அப்போ இருக்கிற கிருஷ்ண துரோணாதிகள் எல்லாம் அர்ஜுனன் சொன்னா இதற்கு போனோடனே இதற்கு போய் இதற்கு பார்க்கலாம் இதற்கு ஆச்சாரியன் பிதாமகர் எல்லாம் இருக்காரு துரோணர் திருமணர் எல்லாருக்கிற போது சொன்னாங்க எனக்கு ஆச்சாரியன் ஆச்சே துரோணரோட நான் சண்டை முடியுமா, கிருஷ்ண பிதாமகர் அவரோட நான் சண்டை முடியுமா அப்படின்னு இவரெல்லாம் நீங்க நான் கொடுப்பேன். நீ வெறும் ஒரு இதுக்கோசம் நமக்கு ஒரு தியாகம் நானே எல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் எப்போ வந்து ரோகத்துக்கு கூட உடம்பு போனான் தப்பு செஞ்சவான கூட எப்போ இவன் போனானோ அப்பவே இவனை செஞ்சுடுறான். இப்போ ஒன்றும் நீங்க அச்சத்துல அவன் போகிறது. அதனால மாவாய் பிறந்தானே மல்லரை மாற்றிய விஷ்ணு துரோணாதிகள் எல்லாமும் சமுதாயம் பண்ணக்கூடிய அவெல்லாம் மல்லர்னு சொல்லிட்டார். ஆழ்வா ஆண்டாள் தான் அவெல்லாம் மல்லர் அப்படிங்கிறது இந்த வியாக்கியானத்துல நல்ல உண்மையான பின்பு தானே. ஏன்னு கேட்டா சபையில உட்காந்துனா சபையில இருக்கிற போது
ஒரு வார்த்தையாவது இவன் பேச முடியும். யாராவது பேசினா திரௌபதி பீஷ்மாச்சாரிய சொல்லணும். ஏன்னா தர்மம் விதுரன் மட்டும்தான் போகணும் வெளியே போயிட்டேன். விதுரன் மட்டும் நான் இது கேட்கல எனக்கு வாண்டான்னு கொண்டு போட்டேன். அப்பாக்கி இவாளெல்லாம் சபையிலேயே உட்காந்து இந்த மாதிரி தமிழர்கள் தப்புன்னு சொல்லாததுனால எப்போ ஒரு தப்பு பண்ணவனுக்கு தெரிந்து எத்தனை வாசித்தவனாக இருந்து வேதாந்த ஞானம் இருந்து ஆத்ம ஞானம் இருந்தாலும் கூட உதாரணம் அப்படி இருந்தாலும் கூட தப்பை தண்டிக்காதவன் யாராவது தான் தப்பு பண்ணினவன் இது தப்பு அப்படின்னு சொல்லாது இருந்தாலும் அவன் எப்பேற்பட்ட வாசனாக இருந்தாலும் அவனும் மத்ரோகி அப்படிங்கிறது பகவான் சொல்லும்போது அதனால இவன்தான் மல்லன் அப்படிங்கிறதுனால மல்லரை மாற்றிய தேவாதி தேவன் எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? வசந்த தேவன் இவனை தவிர வேறு ஒருத்தர் இல்லை. அந்த பீஷ்மாச்சாரியே இவனை தேவவரன் இவனை தவிர ஒருத்தரம் இல்லை. அதனால்தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி அது பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் பாரதத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மல்லரை மாற்றி தேவாதி தேவனை ரொம்ப வசந்த எதிர்மானாக இருக்கக்கூடிய கண்ணனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அங்கே போய் சேவித்தோம். சேவித்தா என்ன நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகி அவருடைய திருவுடைய நம்ம நடத்தினால நமக்கு சரணாகதி கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஒரு விசாரணை. அதாவது பிரம்ம ஞானம் இருக்கா பொண்ணே என்ன பாக்கி பிரம்மம் அதாவது பிரம்மம் தான் சத்தம் பாக்கி உலகம் பொய் இது இதன் பொய் சந்தனம் பொய் அவன் பொய் எல்லாம் பொய்னு சொல்லிருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்ப என்ன சொன்னால் இதெல்லாம் சொல்லி நீ இதல் ஒழிக்கிறார் இதல் ஒளி இந்த பெருமாள் ஒளி ஒண்ணுமே இல்லை பிரம்மம் தான் இருக்கு. அந்த பிரம்மது ஜீவன் ஜீவாத்மா பொய் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் இருக்கு சொன்னாங்க அவருக்கு இதுவாகுமா அது கூட அப்பேற்பட்ட மல்லரை மாட்டி அவளை என்ன பண்ணா இந்த சபசில் உட்காந்து நீங்க சொல்றது தப்பு மொத்தம் பரமாத்மா மொத்தம்தான் இருக்கான்னு சொல்லி ஸ்தாபனம் பண்ணியா அதனால அப்பேற்பட்ட கண்ணன் அப்படி எல்லாரையும் கூட அந்த மாதிரி என்ன அபிவிருத்திகளை ஜெயிச்சான்னு ஏன்னா அபிவிருத்தி இவ ஜெயிச்சக்கூடியவன் பண்ணினார்கள். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாலும் ஆவா ஆராய்ந்து இவன் நாம் எதிர்கோசம் வந்திருக்கோம் என்ன காரியம் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த காரியத்தை நமக்கு என்ன வழியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவனே கொண்டு வந்தீங்க. நாம தான் இடைச்சிகள்லாம் போய் நோம்பு பண்றோம். நமக்கு நல்ல பக்தாவாக கிடைக்கணும் அதில் இவனா கிடைக்கணும். அவன் ஏன் தான் போறான். அதனால தானே எல்லாருக்கும் பக்தாவாக இருக்கிறதுக்கு அவன் அனுகிரகம் சொல்லணும். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்றுதான் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருள் அப்பேற்பட்ட அருள் பண்ணக்கூடிய எதிர்வானதுக்கான அவனை நாம நோம்பு நோக்கத்துக்கு போகணும். பாபா எப்படின்னு அந்த கண்ணனை உத்தேசிச்சு நீ எழுத்திருந்து வா அப்படின்னு சுருக்கமாக இதே இருக்கணும்னா ஆச்சாரியபரமாக இந்த பாவத்துக்கு ஆச்சாரியபரமாக இருக்கணும். கீழ்வானம் வெள்ளத்து எருமை செய்து விடு. எருமைன்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளுடைய துஷ்குதம் சொன்னா பாபா புண்ணிய கூட்டம் எடுக்கு. அது என்ன வெள்ள மனசாக இருக்கக்கூடிய உள்ள இருக்காங்க அந்தரியாமி வெள்ளப்படின்னு அவன் நீலவேக சியாமனாக இருந்தாலும் கூட சுத்தசத்துவம்னா சுத்தமாக இருக்கணும். சுத்தம்னா வெளுக்குன்னு அப்படி இருக்கக்கூடிய கீழ்வானம் வெள்ளம் எருமை செய்து சிறுமையான புத்தி இருக்க இந்த சமுதாயமாகிற சம்சாரத்துல நாம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு புத்தி இருக்கு. சிறுமையோடு முனைவான் பறந்தனா அதுலேயே சுற்றி சுற்றி இந்த சமுதாயத்தில் என்ன பண்றது ஏது பண்றது சம்பாதிக்கணும் ஓடணும் இப்படியே திட்டாடிக்கே அவரை போட்டு ஆச்சாரியம் பண்ணலாம். நம்ம போவான் திருவானம் நெருவான் பறந்தனா மிக்குள்ள பிள்ளைகள் பாக்கி ஜீவன் எத்தனை ஜீவன் இருக்கோ அத்தனை ஜீவாத்மாக்களும் ஜீவாத்மாக்கள் நீங்க இப்படி குணப்படுறது போவான் போகின்றார்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கோ தப்பு பண்ணாதீங்கோ எபெருமானத்தை சரணாகதி பண்ணுங்கோ. எபெருமானத்தை அவருடைய திருவடி அடைஞ்சால் நமக்கு எல்லா விதமான ஒன்றும் போவான் போகின்றார்கள் போகாமல் காத்து அதை தேவதாந்தரத்தை போய் சேவிச்சு அந்த தேவதாந்தரத்தை அடுத்து நேற்று கேட்டார் எனக்கு ஒரு வழங்கியாளர் பண்ணிக்கலாம் வழங்கியாளர் பண்ணிக்கலாம் ஐயப்ப மலைக்கு போகவே இல்லை நீ அங்கே போய் என்ன வரேன் இல்லை ஐயப்ப மலைக்கு போகணும்னு சொல்லி நான் உடனே கேட்டேன் நீ வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்குற போது சேரணும் ரொம்ப வேண்டிய நான் எல்லாருக்கும் இந்த ஜனநாயக சொல்றது போது இதுதான் சொல்லணும். ஏன்னா சாஸ்திரப்படி சொல்றதுக்காகவும் புரிய முடியுமா சொல்லணும். நான் சாஸ்திரத்தில் இப்படி இது அப்படி இருக்குன்னு சொன்னேன் இந்த ஒரு பாதி புரியுதுலேயே பாதி புரியுதுன்னு சொல்லலாம் புரியுதுன்னு சொன்னேன். நான் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குற இடத்துல சேர்மன் நமக்கு ரொம்ப வேண்டியது. சேர்மன் வேண்டியவன் இருக்கிற போது ஜீவன் போய் பார்க்கலாம் எல்லாம் தான் வேண்டியவனா இருக்காங்க இல்லையா? அப்படிங்கிற போது இவன் அப்படி வேண்டியவனாக நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவன் இவன் மொத்தம் தான். இவனை விட்டுட்டு வீடு இருக்கிற சுத்த தேவதைகள் தான் போய் எடுத்து உபாசிக்கணும்
அது உபாசிச்சு என்னத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, அதாவது போவான் போகின்றாரை போகாமல் காத்து, நீ மாதிரி போகாதப்பா பரதேவதா பாரமாட்சியமா இருக்கணும், பரதேவத்தை போய் நாம் சேவிக்க வேண்டி அவசியம் இல்லை. ஏன்னா எவ்வளவான் நமக்கு சௌலபியத்தையும் கொடுக்கறது கூட காத்துட்டா போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன் மண்ணை பூவான் ஒன்று கூப்பிடுறான். உன்னை கூட்டத்துல உன்னை கூப்பிடும் போது நான் நல்லா வந்துருக்கோம். ஆச்சாரியனாக நான் உணர்ந்துருக்கேன், உன்னை நல்வழிப்படுத்தணும்னு போவான் ஒன்றுன்றோம். போது தலைமுறையே பாவாய் நல்ல ஜீவாத்மாக்களே நீங்கள்லாம் நல்ல சந்தோஷமாக எவ்வளவானை அனுபவிக்க வேணும். எவ்வளவானை அனுபவிச்சாத்தான் நம்மளுடைய இதெல்லாம் நல்லா கிடைக்கும். போது தலைமுறை பாவாய் எழுந்தார். அஜானத்தை விட்டு இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு சரீரத்தில் அபிமானம் உடனே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை. அதனால என்ன கேட்டா ஆத்மார்த்தமாக எம்பெருமானுடைய இந்த ஜீவன் அவனுடைய வஸ்து அப்படிங்கிற அபிமானம் ஏற்படும். அந்த இந்த சரீரத்துல அபிமானத்தை காரணம் பரமானத்துல இந்த ஜீவனுடைய அபிமானம் அங்கே ஏற்படணுங்கிறதுக்காக இதனால் என்னது கோபம் போகாமல் காத்து உண்மை கோதுகளுடைய பாவால் எழுகிறார். அப்பா ஜீவனே நல்லபடியே நல்லா முடிச்சுக்கோ, அஜானத்தெல்லாம் தெரிஞ்சு முடிச்சுக்கோ. பாவால் எழுகிறாய் பாடி பறை கொண்டு அவனை வந்து நம்ம பாடி பறையின்னு சொன்னா மோட்சம். அது இந்த பறையிற சத்தம் பாண்டாளத்தோட உபயோகப்பட்டதுன்னு சொல்லி அந்த மாதிரி பறை மனத்தில் பறையில ஒரு வாக்கியம் தேர்வு. இந்த வாக்கியம் தான் இருக்கிறதுல பறையில ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை வாசிச்சுட்டு எவ்வளவு போனால் சந்தோஷமாக சித்தம் இருக்கணும். நீ கூட இது கூட 62 சொன்னாங்க. இந்த காத்தால நம்ம நகராட்சி நம்ம வடக்குடைய சம்பிரதாயம் நகராட்சியம் இதை வந்து எங்க பக்கத்தில் இருக்கிற காமூரில் இருக்கிற வாடா ரொம்ப சிட்டிசன் வயசான வாடா இருக்கானா காத்தால இந்த குழந்தைகள்லாம் இருக்கான். இந்த அடிக்கிறதுனால ரொம்ப தூக்கம் கட்டு வரலாம். எங்கிட்ட வந்து நான் வந்து கொஞ்சம் மெதுவாக அடிக்க சொல்லுவோம், இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா அப்படியா சரியா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டால் இதனுடைய விசேஷம் தெரியாததுனால அஜானத்தினால என்னன்னா மெதுவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றதுனால சிவாத்தான் நம்ம வாசிக்கிறேன். இந்த நகராட்சி எப்போது நகராட்சினா நாளையாச்சு நிர்வாணம் செய்திருக்கீங்களா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறதுதான். அந்த மாதிரி என்னன்னா பாடி பறை கொண்டு நமக்கு அதை பற்றி சொன்னால் நமக்கு நல்ல மோட்சத்தை நல்லா கொடுப்பாங்க. பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானே மாவுன்னு சொன்னால் வந்து குதிரைக்கு இங்கே என்ன மாவாய் பிறந்தானேன்னா நம்மளுடைய ஒரு இது இருக்க பாவ கூட்டங்கள் அதை நன்னாக நசுக்கி அழிச்சுவாங்க. எங்களுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்ததுனால மாவாய் பிறந்தானே மல்லரை மாற்றிய மல்லத்தில் இல்லை நம்முடைய தோஷங்கள் எல்லாம் கட்டி என்னன்னா அழிச்சு அவர் மல்லரை மாற்றி தேவனை எல்லாருக்கும் பெருமாளுக்கும் ஆச்சாரி. ஏன்னா பாகவதன் சாந்தியினி மகன் இருந்து இவருக்கு ஆச்சாரியனா இருந்தாரு. அதனால அப்படின்னு சொன்னா அவன் இந்த சொரூபத்தில் இருக்கிற போது இவருக்கு ஆச்சாரியன் வந்தார். அந்த ஆச்சாரியன் நடக்கிறதுனால தான் அது போய் இந்த ஸ்லேட் வைக்கிறது அழிக்க முடியலன்னு அது போய் அழிச்சு வந்தான். அது என்ன ஆச்சாரியன் திருவடி வட்ட தீர்த்தத்தை போய் அழிச்சுட்டாங்க, இந்த படத்தில் அழிச்சு வந்தோன்னு அழிச்சுட்டேன் இல்லையா. அதனால அந்த ஆச்சாரி தேவாதி தேவன் யாரு, இந்த ஆச்சாரி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவருடைய திருடியை போய் நம்ம ஆசிரியச்சோம்னா என்ன பண்ணணும்னா ஆவாவிலிருந்து ஆறாயிருந்து அடாடா இந்த ஜீவன் வந்திருக்கான், இவனுக்கு எதிரமாக சிவாஜி செஞ்சு வந்து மொத்தத்தை வாங்கி கொடுக்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் சதாச்சாரியோட எண்ணம் என்னன்னு கேட்டால் இது போதெல்லாம் வந்து சொல்றாங்க. வேற என்ன காரியம் ஆச்சாரியனுடைய காரியம் என்ன, ஆச்சாரியர்களுக்கு என்ன இந்த மாதிரி சிஷ்யனை இப்படி காட்டுவது தான் ஆச்சாரியனுடைய கலையான கடமை. அந்த கடமை ஆவாவிலிருந்து ஆறாயிருந்து இவனுக்கு என்னமாக கொடுத்தா இவனுடைய பாவங்கள்லாம் என்னமா பிறகும் இவனுக்கு எப்படி எவ்வளவானுடைய திருவடியில பக்தி ஏற்படும், பக்தி ஏற்படுறதுனால மோட்சத்தை இவன் அடைய முடியும் அப்படின்னு மாவாய் பிறந்தது தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவருடைய திருவடியில போய் நம்ம ஆசிரியம் பண்ணியோம்னா நமக்கு ஆவாவிலிருந்து ஆறாயிருந்து எல்லா விடயத்தினுடைய இதையும் பார்த்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனை தேவாலயத்தை சென்று நாங்கள் ஆவாவிலிருந்து ஆறாயிரத்து அருவம் அப்படி அருளக்கூடிய ஆச்சாரியனை நாம் ஒவ்வொரு சேவிக்கிறோம். அதுக்கு ஒரு நாள் நீங்கள் நான் வர வேண்டியது அப்படின்னு இந்த ஜீவன்களை பார்த்து ஆச்சாரியன் சொல்றதாக இந்த மாதம் தாற்பயம். அதனால நம்ம என்ன நம்மளுக்கு சேர்ந்து என்ன புரியுதுன்னு கேட்டால் நம்மளுடைய அவள் உபதேசம் பண்ணின திருப்பாவை உபதேசம் கூட ஆச்சாரியனையும் அனுசரித்து தான் பண்ணினார். ஏன்னா ஆச்சாரியன் இல்லாத போனால் நம்மளுடைய சம்பிரதாயம் நம்மளுடைய ஆச்சாரியன் இனி அதுதான் ஒரு கதை கூட சொன்னேன். திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு கொடுத்தாங்க ஒரு விஷயத்தை பலரே சொல்லலாம். என்ன நல்ல விஷயமா இருந்தால் கூட ஆச்சாரியன் அப்படி தன்னால் நடந்துக்கூடாது, நம்முடைய ஆச்சாரியனை வந்து அதுதான் நீங்க சொல்லி சொல்லுவேன். ஒரு செக்ஷன் ஆச்சாரியன் பேர் போனான். இது ஆக்கமரைக்கு போகிற போது ஆக்கல் வெள்ளம் வந்துடும். அவர்கள் சிஷ்யர்கள் ஆச்சாரியனுடைய சரணம் எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்த்துட்டான். தமிழ்நாடு ஒரு நாள்
ஆச்சாரியம் போனார். அவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு சொல்ற போது, ஓஹோ நம்ம திருவடிக்கு இவ்வளவு பலம் இருக்காது என்ன அந்த இருமாப்பு அகங்காரங்கிற அகங்காரம் அது கூடாதுன்னு ஒரு நாள் தனியா போக வேண்டியது போறேன். இந்த மாதிரி ஆத்தங்கரையில வெள்ளம் இருக்கு. என் திருவடிகளே சரணம் என்னாச்சு கூட தண்ணியோட கூட வர முடியும். ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, அப்ப அவனுடைய ஆச்சாரியம் வரேன். ஆச்சாரியன்னு சொன்னா யாரும் நம்மளுடைய ஆச்சாரியம் நமக்காக அந்த பண்ணி கொடுத்த மகள் உபகாரம் எப்படி இந்த ஜீவனை கொண்ட அவரிடத்துல ஒப்படைக்கக்கூடிய தன்மை பண்ணிடக்கூடிய ஆச்சாரியனுக்கு கைமாறி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால நமக்கு எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த ஆச்சாரியனை போய் நம்ம அருள் பெற வேண்டியதாக நாம் எல்லாம் போய் சேர்த்து போகணும் அப்படிங்கிறதாக இந்த பாடத்துக்கு ஆண்டாளுடைய திருவுள்ளம் ஆண்டாளுடைய திருவுள்ளம் அண்ணனை பாடங்களும் முக்கூர் அடிப்படை திருவுள்ளம். நம்மளுக்கு நமக்கெல்லாம் என்ன அபிப்பிராயம், நம்ம ஆச்சாரி நம்ம முக்கூர் அடிக்கிறது அதாவது ஆச்சாரியர்கள் ஆதிவம் சரகோப சுவாமியிலே இல்லை என்னுடைய தடுத்தவரை சொல்லி அதிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால எங்களுடைய தொழிலை நாம் அடைகிறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் சொல்றதுக்கோசரம் தான் ஒவ்வொரு பாசத்தினுடைய நன்மைகளும் ஆச்சாரியனையும் சொல்றேன். இதேதான் நல்லா இந்த மாதிரி நிறைய மகான்கள் இது மேல வியாக்கியானங்கள்லாம் எழுதிட்டேன். அதெல்லாம் வாசிக்கணும். யாரையாவது இருக்கணும் உள்ளூர்ல யாராவது வித்வான்கள் எடுத்தாங்கன்னா அலட்சியம் பண்ண முடியாது. அவர்கிட்ட போய் நாங்கள் இத்தனையும் எழுதிவிட்டு அடுத்து கட்சிகள் எழுத வேண்டும். பாக்கி வியாக்கியானங்கள் பெரியவர்களிடத்திலையும் இல்லைன்னா வசனங்களை பார்த்துக்காம தெரிந்து கொள்ள வேணும். சொல்ல விடையும் கூட சரியாயிடும். சரியாயிட்டு பாக்கி மகான்கள் இடத்துல மகனீர்கள் இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளவும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருவானம் வள்ளங்கள் எதுவும் செய்வது நெய்வான் பரந்தனலாம் மேற்கொள்ள விளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை போவான் வந்து நின்றோம் பொதுதலமை பாவாய் எழுந்தாய் அடி பைகொண்டு ஆவாய் பிறந்தாய் மண்டலை மாற்றி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய்ந்து ஆராய்ந்து அவளையோ நம்பாவாய் பாசத்துடைய நாட்டையும் நீ பாசம் தோமனை மாடத்து சுற்றும் விளக்கையில் தூவன் கவனத்தில் அனுமையில் அன்பளம் மாமான் மகளை முடிக்கதவந்தாள் தேவா மானை அவளை எழுப்பியோ மகள்தான் உமையோ அப்படின்னு சொல்றோம். ஏவன் மந்திரப்பட்டாலோ ஆமா என் மாதவன் கொண்ட நாமும் பலமும் நடித்தேனோ சிவாதத்தை இன்னொரு பொண்ணை எழுதுறார். நான் படுத்து தூங்கலையே தூக்கலாமா அந்த எப்படி இருக்கேன் அங்கே படுத்துட்ட உடனே சில பேர் சிரமப்பட்டாத சில பேருக்கு நல்ல பஞ்சு வைத்தாரு அல்ல எல்லாருக்கும் இன்னும் தூக்கம் வராது. சில பேர் இந்த நடுக்கோட்டு படுத்துருப்போம் ஆனந்தமா தூக்கும் நல்ல பஞ்சு வைத்து போட்டு அதில் கோமணி மாடத்து சுற்றும் விளக்கு ரத்தனத்தால் எடுத்துருக்கு. ஒரு விளக்கைக்குன்னா 1000 விளக்கைகளாக எரிய போடி கோமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய நல்ல சுகந்தமான வாசனை அதில் இருந்து படுத்துட்டு கூடிய நேரம் கண்வாதம் பொண்ணை தூக்கலாம் மாமான் மகளே மணிக்கவன் கவலை தருந்தன என்னால் தர முடியல நீங்களே யாரும் வாங்க முடியும் கூட எழுந்து வருது சோமரா இருந்து அப்படின்னு உடனே கேட்டான். அவர்னா அவளை தான் அவதான் இருக்கிறே அம்மா நீயாக இருக்கக்கூடாது அவளுடைய தாயாட போட்டுக்கிறான் மாமியும் அவளையும் எழுப்பியோ அவளை எழுப்பக்கூடாதுன்னு அவெல்லாம் உண்மையா பதிலே சொல்லி இருக்கிறாங்க சொல்றோம். உண்மையோ இல்லை அவங்க காது போயிருக்காங்க உண்மையா இருந்தாலும் தெரிவித்தாங்க அதோட 2 தான் ஒன்று தெரியாது இல்லை. ஆனால் சோமர் தான் வந்து சோம்பேறித்தனம் இருந்தா தூங்கலாம் எழுப்பிடலாம் குளிச்சுட்டு இருக்கணும் எழுப்ப முடியுமோ அது மாதிரி ஒரு சோம்பேறித்தனமா இருக்காங்க. ஆனால் அந்த லோகம் ஏவம் பெருந்துதான் பேச்சாடி முடிச்சுட்டு அவங்க பேச்சாடி என்ன எவ்வளவு அனுபவத்தினால இப்போ பேசா இருக்காளோ இப்போ ஏலம் பெருந்து மந்திரப்பட்டாலோ மந்திரத்தினால எல்லாம் கட்டுப்பட்டு எம்பெருமானுடைய அனுபவத்தினால உண்மை தெரியாது இருக்காளோ ஏலம் பெருந்து மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் அந்த மாமாயன் பெரிய மாயம் இருக்கு. அதில் அத்தனை சமயம் நாடு மாமாயன் மாதவன் இருந்தது அவருடைய பேரை சொல்ல நாமும் பரவும் நவிழ்ந்து அவருடைய பேர்கள் நம்ம எல்லா விதமான க்ஷேமம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு யோகிப்பாகும். இந்த கிருஷ்ணா தோற்ற நாளே சுற்றும் விளக்கை